சார் இந்த சந்தேகம் இருக்கு, நீங்க படம் பண்ற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பிச்சேன், அவர் அரசியல் போறேன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. போனா யாருமே படம் வாங்கல. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டமுறை டைம்ல பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் நான் எப்பவும் படம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒரு ஃபைனான்சர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்ல அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. விஜயகாந்தோட நான் எத்தனை படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலா இருந்தோம், அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்ப பவன் சாரோட 3வது படம் அவரு பாலிடிக்ஸ் போயிட்டாரு, விஜய் சாரோட 3 படம் பண்ண அவரு பாலிடிக்ஸ் போயிட்டாரு. மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய பாலிடிக்ஸா இருக்கும் போட்டிருக்கேன் சார். நன்றி சார், இவ்வளவு வெளிப்படையா லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நிதி அகர்வால் அவர்களை மேடைக்கு ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. Put your hands together for our beautiful Nidhi Agarwal. There is a dialogue in Telugu, pattu pattu enta pattina padevaalla leru akkada ani. Ardhamainda? பட்டு பட்டுன்னு கூப்பிடுறது நல்லா இருக்கு, ஆனா அர்த்தம் வாய்ந்தில்லை ராஜா. நிதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 5 வருஷமா காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியா இருக்கும்போது அவர் எப்படி டேட்டு கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளா இருக்கிற ஹீரோயின் வச்சுதான் படம் முடிக்க முடியும். அதே மாதிரி பூமிகா அந்த படத்துல பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்க தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள நிப்பாட்டணும். ஆனா அவங்க பாவம் இத்தனை வருஷமா காத்திருந்தாங்க. இப்பதான் பிரபாஸோட படம் பண்றாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளவு காத்திருந்ததுக்கு உங்க நன்றி 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 உங்களுக்கு. சார் தேங்க்யூ சார். I have to say நன்றி to you sir. Okay. I have to speak about Ratnam sir. Ratnam sir is the most first ellarku vanakkam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He is the first person to come, sir, like you said, last person to go. கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா எல்லாம் தமிழ்ல பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். அது பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? And in the padam actually எனக்கு ஒரு ரொம்ப emotional journey இருக்கு. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And so please support us. And I hope you all like the film. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்துல 5 இடத்துல பாட்டு வர்ற மாதிரி அங்கங்க தமிழ் போட்டு அழகா பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்க படம் பண்ணிருக்கீங்க, ஆந்திர பிரதேசோட டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க? Actually நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டார் எனக்கு. No, but I mean, so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work, it's years of effort, a lot of planning and a lot of perseverance that it takes to be in that position. So happy. And most importantly, Pawan Kalyan sir, I always say in Telugu, ee adrushtam naku dorkindi, and I'll always remember that. Pan India deputy CM ஹீரோயினுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thank you. அது இந்த தகுதியின் ஆசீர்வாதம். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்லும். ஒரு 1 year பேக் ரொம்ப மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்த் வச்சு டைரக்ட் பண்ணேன் தெலுங்குல போய். அதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ ஒரு 4 years நான் ஆந்திரால இருந்தேன், தமிழ்ல இல்லை. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பிச்ச அப்புறம் 4-5 years தமிழ்லயும் படம் பண்ணல. சின்ன மனசுல ஒரு வருத்தம், என்னடா தமிழ்ல நம்ம படம் சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழ்ல வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழ்ல படம் பண்ணுவோம், எப்போ ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்ல இருந்தேன். அதே மாதிரி தமிழ்ல திருப்பி டைரக்டர் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் மூலியமா தமிழ்ல நம்ம தமிழ் மீடியா, நம்ம பிரஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இங்க இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பிரஸ்லயும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 years 4 years கழிச்சு மீட் பண்றேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் எவ்ரிபடி சார்.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பற்றி திங்க் பண்ணி கேர் பண்ணுறாரோ அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி பற்றியும் என்னை பற்றியோ அவரோட பிளெஸிங்ஸ் தான் சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் நான் டைரக்ஷன் பண்ணலங்க. டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 years கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு. உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் எதுவும் யோசிக்கல. சரி எவ்வளோ பெரிய ஸ்டாரு நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்ட் டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். நான் ஒரே வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ண ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னாரு, நான் கண்டினியூவா படம் பண்றேன். ஸோ அப்படி பண்ணதான் ஆரம்பம், என்ன இருந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னு கிளியரா புரிஞ்சது என்னன்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 years கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாம சூர்யா மூவிஸ். அவரு தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்றேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க அவ்வளவு கேர் பண்ணி சொன்னது அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னா அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிஞ்சு ஒரு ரிப்பீட் மோட்ல வர மாதிரி ஒரு 8 years கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலா பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனா, நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னாரு. நீ என்ன பண்ணது தெரியாது, நீ எவ்வளவு உழைக்கிறன்னு தெரியாது, இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்ல்ட், இது 2 வேர்டு தான் சார் சொன்னாரு. அண்ட் சிரிப்பி சேம் அவரு கொடுத்த வேர்டு ஈக்குவலா மீட் பண்ணாரு. ஸோ ஒரு 2-3 லெஜண்ட்ஸ் வந்து இவ்வளவு கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளெஸிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நாங்கள் விஜயவாடாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது சார் இப்போ வந்து ஆக்சுவலா டெப்டி சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அவரோட டைம் கிடைக்கிறது கொஞ்சம் இது, பிகாஸ் அவரோட மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த அவரோட அந்த இதுல இருக்கும்போது எங்களுக்காக ஒரு 400 people அங்கே குரு வந்து வெயிட் பண்றோன்னு எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் எங்கிட்ட வந்து பர்சனலா ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சார். ஃபர்ஸ்ட் வந்து சாரினாரு. நான் எனக்கு புரியல, அவ்வளவு பேர் சார் எதுக்கு சாரி சொல்றாரு அப்படின்னு. இல்ல எனக்கு இந்த மாதிரி வைசாக்ல ஒரு இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி சாகிற நிலைமையில இருக்காங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்டா போகணும், இன்னைக்கு போலாமா அப்படின்னு வார்த்தை கேட்டார். எனக்கு ஷாக். அவர் சொல்ல கூட தேவையில்ல, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். ஸோ இங்க வந்து நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம், இங்க நடிச்சுக்கிட்டு எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதே மாதிரி அங்க மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவர் அங்கிருந்து உடனே கிளம்பி அங்க போய் அதையும் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் திருப்பி ஷூட்டிங் வந்து 4 o'clock எழுந்திரிச்சு நைட் 11 o'clock தூங்குற வரைக்கும் ஒரு 24 hours வந்து மக்கள் பீப்புள் இதுதான் சார் மைண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கு. அவர் கூட க்ளோஸா இருந்து பார்க்க போது எனக்கு தெரிஞ்சது அதுதான். We are eagerly waiting June 12th kosam. Thank you, madam.